அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து குவாட்ரிலேட்டரில் வந்து ஷேப்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம். அதோட கண்டினியூஷன் கிளாஸு ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள் பார்த்தாச்சு. இப்போ அடுத்த ஷேப் என்னென்னு பார்ப்போம். அடுத்து பேரலோகிராம். மோஸ்ட்லி என்னென்னா இந்த குவாட்ரிலேட்டரை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு கொஷின் ஏரியா ஜாமெண்ட்ரி பொறுத்தவரைக்கும் கம்மி தான். பட் குவாட்ரிலேட்டரில் இருக்க கொஷின்ஸ்லாம் வந்து மென்சுரேஷன் நிறைய கொஷின் கேட்பாங்க. சரியா? அதனால் இப்போ நீங்கள் பார்க்குறது ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே மேக்ஸிமம் மென்சுரேஷன் தான் யூஸ் ஆகும். நான் வச்சுக்கோங்க. ஓகே, பேரலோகிராம் என்னென்னா ஆப்போசிட் சைடு ஆஃப் த பேரலோகிராம் ஆர் சேம் லென்த். அப்படின்னா ஏபி ஈக்குவல் டு சிடி, ஏடி ஈக்குவல் டு பிசி. இது தெரியுது. ஏபி ஈக்குவல் டு சிடி அண்ட் ஏடி ஈக்குவல் டு பிசி. இந்த ப்ராப்பர்ட்டி ரெக்டாங்கிள்லேயும் மேட்ச் ஆகும், ஸ்கொயர்லேயும் மேட்ச் ஆகும். ஸ்கொயரில் எல்லாமே ஈக்குவலுங்கிறனால ஸ்கொயர்லேயும் மேட்ச் ஆகும். ஸோ பேரலோகிராமில் இந்த ப்ராப்பர்ட்டி இப்போ இதுவரையும் பார்த்தது என்ன, ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள், அது ரெண்டுமே இது மேட்ச் ஆகும். ஓகே, ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் பேரலல். அங்கேயும் அதே மாதிரி தான். ஏபி இஸ் பேரலல் டு சிடி, சிமிலர்லி ஏடி இஸ் பேரலல் டு பிசி. diagonal of the parallelogram bisect each other. diagonal of the parallelogram bisect each other னா இப்படி ஒரு பாயிண்ட் இருக்குது, இது ஒரு டயகனல், இது ஒரு டயகனல். இந்த ரெண்டு டயகனலுமே வந்து பைசெக்ட் ஈச் அதர். சப்போஸ் இந்த பாயிண்ட் ஓ அப்படின்னா ஓடி ஈக்குவல் டு ஓபி அண்டு ஓஏ ஈக்குவல் டு ஓசி. இது ரெண்டுமே ஈக்குவல். அதான் ஓ இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் பிடி அண்ட் ஏசி. ஓ இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் பிடி அண்ட் ஏசி. The diagonals of a parallelogram bisect each other னா மிட் பாயிண்ட்னு அர்த்தம். பைசெக்ட்னாவே மிட் பாயிண்ட். டூ ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்குது, அவ்வளோதான். ஓகே, ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் இன் மெஷர். ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் இன் மெஷர். இந்த ப்ராசஸ், இந்த பாயிண்ட் வந்து நம்ம வந்து மற்ற ரெண்டுக்கும் பார்க்கவே இல்லை. ஏன் அப்படின்னா இதில் எல்லாமே 90 டிகிரி. இது 90 டிகிரி, 90 ஸ்கொயர்லேயும் சரி, இதுலேயும் 90 டிகிரி தான். அப்போது அந்த இடத்துல பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் இங்கே அப்படி கிடையாது, எல்லா ஆங்கிளும் ஈக்குவலே கிடையாது. ஆனால் இந்த ஆங்கிளும் ஈக்குவல். இது θ1னா இது θ1, இது θ2 அப்படின்னா இந்த ஆங்கிள் θ2. அப்போது இந்த ஆங்கிள் ஈக்குவல், இந்த ஆங்கிள் ஈக்குவல். அதுதான் இங்கே சொல்ல வராங்க. ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். சம் ஆஃப் டூ அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் ஆஃப் பேரலோகிராம்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. தட் மீன்ஸ் இந்த ஆங்கிளும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 182 வருமா. தட் மீன்ஸ் வாட், சம் ஆஃப் த அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரி அப்படி சொல்லலாம். சப்ளிமெண்ட்ரினா ஆட் பண்ணால் 180 டிகிரி வரும். சரியா? சம் ஆஃப் தி அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரி. இப்போது இது அப்படியே வச்சுட்டு இந்த ப்ராப்பர்ட்டி அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு இது போய் ஒரு ரெக்டாங்கிளில் ஃபிட் பண்ண முடியுமா அப்படின்னா ரெக்டாங்கிள் எடுத்துக்கோங்க. நான் சும்மா ரெக்டாங்கிள் எடுக்கிறேன். இப்போ ரெக்டாங்கிள் எடுத்ததுக்கப்புறம் ஆப்போசிட்ஸாக பேரலோகிராம் இடத்துல ரெக்டாங்கிள் எழுதி பார்க்குறேன் சும்மா. ஆர் சேம், ஆப்போசிட் சைடு சேமா? அஃப்கோர்ஸ் சேம். இது சேம் தான். அடுத்தது என்ன ப்ராப்பர்ட்டி, ஆப்போசிட் சைட்ஸாக பேரலல் டு ஈச் அதர், அது மேட்ச் ஆகுது. பேரலல் டயகனல்ஸாக பேரலோகிராம் இடத்துல நான் ரெக்டாங்கிள் ஃபிட் பண்ணுறேன். டயகனல்ஸ் ஆஃப் ரெக்டாங்கிள் பைசெக்ட் ஈச் அதர். ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் மெஷர்ஸ். அஃப்கோர்ஸ் இங்கே எல்லாம் 90 டிகிரி. அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணால் 180 டிகிரி வருது. அஃப்கோர்ஸ் இது ஆட் பண்ணாலும் 90, 180 வரும். இது ஆட் பண்ணால் 180 வரும். இது ஆட் பண்ணால் 180 வரும். இப்போது இங்கே இருக்கிற ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாகவே ரெக்டாங்கிளில் மேட்ச் ஆகிறதுனால ரெக்டாங்கிள் இஸ் அ பேரலோகிராம். பட் பேரலோகிராம் இன்னாடிய ரெக்டாங்கிள். அப்போ பேரலோகிராம் பெருசு, அதுக்குள்ளே ரெக்டாங்கிள் வச்சுக்கலாம். அப்போது இது வந்து ஒரு இந்த செட்னு வச்சுப்போம். ஓகே, உள்ளுக்குள்ளே இது பெரிய செட்னா அதுக்குள்ளே இருக்க ஒரு இந்த ஸ்மால் செட்டு தான் வந்து ரெக்டாங்கிள். ஓகே, ரெக்டாங்கிள்குள்ள ஒரு செட்டு தான் வந்து ஸ்கொயர். பிகாஸ் ஸ்கொயர் இஸ் அ ரெக்டாங்கிள். கன்ஃபியூஸ் ஆகாமல் பாருங்கள். ஏன்னா இது ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும், அதனால தான் சொன்னேன் இந்த கிளாஸ் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் உங்களுக்கு, ஒவ்வொருக்குள்ளே யூனிக்கான விஷயத்தை எடுத்துடுவாங்க. அப்போ தான் உங்களுக்கு கான்செப்ட் புரியும். ரெக்டாங்கிளோடைய ப்ராப்பர்ட்டி ஸ்கொயரில் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால ஸ்கொயர் இஸ் அ ரெக்டாங்கிள். புரிஞ்சிச்சு? இப்போ அடுத்து பேரலோகிராமோட ப்ராப்பர்ட்டி ஸ்கொயர்லேயும் சாட்டிஸ்ஃபை ஆகுது, ரெக்டாங்கிளையும் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால
both are parallelogram. Square is a parallelogram, yes. Rectangle is a parallelogram, yes. Because parallelogram properties full rectangle square satisfy. So very very important, note பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், அது மிஸ் ஆகிடுச்சு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேரலோகிராம் இருக்குது, இப்போ டயகனல் இப்படி வருது, ஏபிசிடி வரைஞ்சாச்சு. இந்த டயகனல் இருக்கிற இடத்துல இந்த பாயிண்ட் வந்து ஓ. இப்போ இந்த பாயிண்ட் ஓன்னு வந்துருச்சா, டயகனல் இன்டர்செக்டிங் பாயிண்ட் இஸ் ஓ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பார்ட், ஏஓபிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள். ஓகே, அதே மாதிரி டிஓசி இஸ் அனதர் ட்ரையாங்கிள், DOC another triangle, DOC is one more triangle, AOB ங்கிறது fourth triangle. இப்போ 4 triangle இருக்கா, இந்த 4 triangleமே area wise equal. ஓகே, இந்த diagonal intersect ஆகிறதுனால you will be getting 4 triangles. All the 4 triangles are area wise equal. So area of all the 4 triangles are equal. அதுதான் இன்னொரு ப்ராப்பர்ட்டி. இது வந்து பேரலோகிராமில் இருக்க ப்ராப்பர்ட்டி. பேரலோகிராமில் சாட்டிஸ்ஃபை ஆனாவே ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர்லேயும் வந்துடும், ரெக்டாங்கிள்லேயும் வந்துடும். ஓகேவா? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ரோம்பஸ். ரோம்பஸ் அப்படின்னா இப்படியும் போடலாம், டைமண்ட் சொல்கிறோம் அந்த மாதிரியும் போடலாம். சரியா? உங்களுக்கு ஆல் 4 sides ஆஃப் ரோம்பஸ் ஆர் சேம் மெஷர். எல்லா ஆங்கிள் இப்படியும் போடலாம், இப்படி வரலாம், எல்லாமே ஈக்குவல். ஆப்போசிட் ரோம்பஸ் ஆர் பேரலல் டு ஈச் அதர். அப்போ இதுவும் பேரலல், இதுவும் பேரலல். ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் சேம். இந்த ஒரு பாயிண்ட் தான் வந்து ஸ்கொயர்லேயும் ரோம்பஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸே. ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் சேம் இன் ரோம்பஸ், வேரஸ் இன் சர்க்கிள் ஸ்கொயரில் வந்து ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் 90 டிகிரி. இப்போ இதுக்குள்ள டிஃப்ரென்ஸே என்ன அப்படின்னா, அங்கே 90 டிகிரி, இங்கே வந்து ஈக்குவல்னால் இங்கே என்ன வேணாலும் இருக்கலாம். இது ஒரு 30 டிகிரி இருக்குதுன்னு வச்சுப்போம், இதுவும் 30. இது வந்து 30 ஆனா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இது 150 ஆகிடும், இது 150 ஆகிடும். ஓகே, அப்போ பார்த்தாவே தெரியுது, அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா 180 டிகிரி வரும். அப்போது இது 30னா இது 30, மிச்சம் இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால மிச்சம் இருக்குது 300 150 இருக்கும். அப்போது இதையும் ஆட் பண்ணால் 180 வந்துடுது, இதையும் ஆட் பண்ண 180, இதையும் ஆட் பண்ண 180. அப்போது we can conclude sum of the adjacent 2 angles are supplementary. correct? 2 angles are supplementary, அதான் 180 டிகிரி சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த ஒரு 4 விஷயத்தை வச்சுக்கிட்டு கன்க்ளூட் பண்ணலாம். ஆல் ரோம்பஸ் ஆர் parallelogram. ஓகே, ஏன்னா இப்போ இந்த நான் சொன்ன எல்லா ப்ராப்பர்ட்டியும் பேரலோகிராம்லேயும் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகே, ஸோ ரோம்பஸ் இஸ் அ பேரலோகிராம்னா ஆப்வியஸ் பேரலோகிராம். ரோம்பஸ் இஸ் அ பேரலோகிராமா, பேரலோகிராம் தான். ஸோ ஸ்கொயர் இஸ் அ பேரலோகிராமா, பேரலோகிராம். ரெக்டாங்கிள் இஸ் அ பேரலோகிராம் தான். ஓகே, ஸோ ரோம்பஸ் இஸ் அ பேரலோகிராம். சரி, லாஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், டயகனல்ஸ் பர்பெண்டிகுலர் பைசெக்ட் ஈச் அதர். இது நம்ம வேறு எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டோம் எக்ஸப்ட் ஸ்கொயர். டயகனல் பர்பெண்டிகுலர்லி பைசெக்ட் ஈச் அதர். மற்ற எல்லாத்துலேயும் பைசெக்ட் தான் பார்த்துருப்போம், பர்பெண்டிகுலர் பார்த்துருக்க மாட்டோம், ஸ்கொயரில் மட்டும் தான் பார்த்தோம். ஆப்வியஸ்லி யூனிக்கான ஒரு பாயிண்ட் ஃபார் ரோம்பஸ்க்கும் ஸ்கொயருக்கும், டயகனல்ஸ் பர்பெண்டிகுலர்லி பைசெக்ட் ஈச் அதர். தட் மீன்ஸ் இந்த பாயிண்ட் வந்து மிட் பாயிண்டாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் ஆங்கிள் 90ஆகவும் இருக்கும். இந்த பாயிண்ட் மிட் பாயிண்ட் as well as 90, அதான் perpendicularly bisect each other. okay, similarly இந்த angle 90 90 90 90, that's a midpoint. So conclusion என்னன்னா, ரோம்பஸ் இஸ் அ பேரலோகிராம்னா பேரலோகிராம், பிகாஸ் பேரலோகிராமோடைய கான்செப்ட் எல்லாமே ரோம்பஸில் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஃபைன். இன்னொரு விஷயம் என்னென்னா, இது எல்லாமே ஸ்கொயர்லேயும் சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்படிங்கிறதுனால ஸ்கொயர் இஸ் அ ரோம்பஸ். ஸ்கொயர் இஸ் அ ரோம்பஸ். ஸ்கொயர் இஸ் இட் அ ரோம்பஸ்னா ஆப்வியஸ் ரோம்பஸ். ரோம்பஸ் இட் ஸ்கொயர்னா நீட் நாட் பி. ஏன்னா அங்கே ஈக்குவல் சைடு தான், ஈக்குவல் ஆங்கிள் கிடையாது. ரோம்பஸ்க்கும் ஸ்கொயருக்குள்ள டிஃப்ரென்ஸே என்ன,
ஸ்கொயரில் கண்டிப்பாக 90 டிகிரி இருக்கணும். சேம் ஆங்கிள் 90 டிகிரி கிடையாது, ஈக்குவல் ஆங்கிள். இது ஆப்போசிட் ஆங்கிள் தான் ஈக்குவல். அதுவும் இது ஈக்குவல். இதுக்கு பற்றி சொல்லவே இல்லை. இது ஆட் பண்ணால் 180 வரணும்பா, அவ்வளோதான். 180 வரணும்னா இது 80 100 கூட இருக்கலாம், இது 70 110 கூட இருக்கலாம். ஸோ ரெண்டே ஆட் பண்ணால் 180 வரணும். வேறு ஸ்கொயரில் ரெண்டுமே 90 இருக்கணும், நாலுமே 90 இருக்கணும். ஸோ அதனால் ரோம்பஸோடைய ப்ராப்பர்ட்டிலாம் ஸ்கொயரில் சாட்டிஸ்ஃபை ஆகும், ஸ்கொயரோட ப்ராப்பர்ட்டிஸ் ரோம்பஸில் வராது. அதனால் ஸ்கொயர் இஸ் அ ரோம்பஸ், ரொம்ப முக்கியமானவை, நோட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி ரோம்பஸ் இஸ் அ பேரலோகிராம், அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்படி தான் நீங்கள் உள்ளுக்குள்ளே பூந்து வெளியே வரணும். ஓகே, ரோம்பஸ் கான்செப்டில் எது டிஃபர் ஆகுது, ரோம்பஸ்க்கு ஸ்கொயருக்கு என்ன டிஃப்ரென்ஸ் ஆகுது? ஸ்கொயரில் எல்லா ஆங்கிளும் 90 டிகிரி, ரோம்பஸில் இல்லை, ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல், பக்கத்து ஆங்கிள் 180 டிகிரி, தட் மீன்ஸ் சப்ளிமெண்ட்ரி. இது ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியணும். அதேமாதிரி பேரலோகிராமுக்கு ரோம்பஸ்க்கு என்ன, பேரலோகிராம் என்னென்ன சொல்கிறானோ அது எல்லாமே ரோம்பஸ்லேயே வரும். அதனால் ரோம்பஸ் பேரலோகிராம் நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ட்ரெபீசியம். ட்ரெபீசியம்னா என்னென்னா இந்த ஷேப்பில் இருக்கும் ட்ரெபீசியம். ஒன்லி ஒன் பேர் ஆஃப் ஆப்போசிட்ஸ் ஆர் parallel. இப்போது ஏபி இஸ் parallel டு சிடி, இதுவும் parallel. அதான் ஃபஸ்ட் சொல்கிறாங்க ட்ரெபீசியம். டூ adjacent side of a trapezium are supplementary. டூ adjacent side, இந்த ஆங்கிளும் ஆட் பண்ணால் 180 வரும். அதே மாதிரி இது ஆட் பண்ணால் 180 வரும். நீங்கள் பாட்டு இது ஆட் பண்ணால் 180 வரும்னு சொல்லிட முடியாது. ஏன்னா இது பார்த்தாவே தெரியுது வந்து அப்டியூஸ் ஆங்கிள், இதுவும் அப்டியூஸ் ஆங்கிள். ஓகே, ரெண்டு அப்டியூஸ் ஆங்கிள் ஆட் பண்ணால் எப்படி 180 வரும்? அப்டியூஸ்னாவே 90க்கு மேலே, ரெண்டு அப்டியூஸ் ஆட் பண்ணால் 180 எப்படி வரும்? அதனால் இந்த பேர், இது அப்டியூஸு, இது அக்யூட்டு. அதேமாதிரி இது அப்டியூஸு, இது அக்யூட்டு. சரி, இது அக்யூட்டு, இது அப்டியூஸ். அப்போ இது ஆட் பண்ண 180, இது ஆட் 180. அப்போது இந்த பேரும் சப்ளிமெண்ட்ரி, இந்த பேர் சப்ளிமெண்ட்ரி கிடையாது. சரியா? ஸோ அதாங்க ஸ்மால் டிஃப்ரென்ஸ் மீன் பண்ணுறாங்க. புரியுதா? ஓகே, அதான் டூ adjacent sides of a trapeziums are supplementary. Diagonals of a trapezium bisect each other in a same ratio. இந்த ரேஷியோ ஈக்குவலாம். ஓகே, பைசெக்ட் கிடையாது. இந்த லென்த் ரேஷியோவும் இந்த லென்த் ரேஷியோவும் ஈக்குவல். சப்போஸ் இது வந்து ஏ ஈஸ் டு பி அப்படின்னா இது ஏ பெருசு, அதுக்கப்புறம் பி, இதுவும் ஏ ஈஸ் டு பி தான். ஓகே, இந்த லென்த்து அதான் மீன் பண்ணுறாங்க, நோட் பண்ணிக்க. ஸோ trapeziums are simply you can say one of the pair of opposite sides are parallel, that's all. ஓகே, நெக்ஸ்ட் வாங்க கைட் அப்படிங்கிறது என்னென்னா இது ஈக்குவல், இது ஈக்குவல், ஏபி ஈக்குவல் டு ஏடி, similarly CB equal to CD. The pair of adjacent side of a kite are same length. இந்த side length இந்த பேரும் equal. இதுவும் equal. அதே மாதிரி இதுவும் equal. Okay? The largest diagonal of the kite bisect the smallest diagonal. ரொம்ப முக்கியமான யூனிக்கான ப்ராப்பர்ட்டி எது? ட்ரையாங்கிள் கைட்டில் இப்படி ஒரு டயகனல் இருக்குது. ஆப்வியஸ்லி ஏசி தான் பெருசாக இருக்கும், கரெக்ட்? பிடி சின்னதாக இருக்கும், பார்க்கவே தெரியுது. ஏசி கைட்னா பட்டம் மாதிரி தான் இருக்கும், சரியா? ஏசி பெருசு, பிடி சின்னது, கரெக்ட்? இப்போ லார்ஜஸ்ட் டயகனல் என்ன பண்ணுறாங்கன்னா, லார்ஜஸ்ட் டயகனல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லார்ஜஸ்ட் டயகனல் பைசெக்ட் தி ஸ்மாலஸ்ட் டயகனல். அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த பாயிண்ட் வந்து ஏசியோட மிட் பாயிண்ட்டாக இருக்காது. ஏன்னா இது பெருசாக இருக்குது, பார்க்கும்போது இது பெருசாக இருக்குது, இது சின்னதாக இருக்குது. அப்போது ஓங்கிற பாயிண்ட்டு ஏசியோட மிட் பாயிண்ட்டாக இருக்காது. பட் பிடி வந்து டயகனல் தானே, ஸ்மால் டயகனல் தானே. இந்த டயகனல் வந்து ஓ இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் பிடி. அப்போ பிஓவும் டிஓவும் ஈக்குவல், டிஓவும் ஈக்குவல். ஸோ லார்ஜஸ்ட் டயகனல் ஆஃப் அ கைட் bisect the smallest diagonal. அந்த ஓங்கிற மிட் பாயிண்ட், ஓ இஸ் தி மிட் பாயிண்ட் ஆஃப் ஸ்மாலஸ்ட் டயகனல். ஓகே, இதுக்கு ஏசிக்கு மிட் பாயிண்டாக இருக்கணும் அவசியம் இருக்கவே. ஓகே, the only pair opposite angles of same measures, only one pair of opposite angles are same measure. That means
இதில் either this and this are equal or this and this are equal அது சொல்ல வராங்க. பட் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அது மிஸ் ஆகிருக்கு, சொல்கிறேன் பாருங்கள். என்ன அப்படின்னா இந்த டயகனல்ஸ் டயகனல்ஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகுதுல்ல, இந்த பாயிண்ட் வந்து ஓ, இது மிட் பாயிண்ட் ஆஃப் ஏ B1 பார்த்தாச்சு, ஓடின்னு பிடின்னு பார்த்தாச்சு. O is the midpoint of BD. பட் இந்த ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆங்கிள் 90 டிகிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது 90, இது 90, இது 90, இது 90. ஸோ ஆங்கிள் இஸ் 90 டிகிரி. அட் த சேம் டைம் O is the midpoint of BD. ஓகே, இதுதான் கைட்டில் இருக்க யூனிக்கான பாயிண்ட். ஓகே, குட். ஸோ கைட்னா என்னன்னு தெரியும், ட்ரெபீசியம், ரோம்பஸ், பேரலல். ஓகே, ஸோ இதை வச்சுட்டு கொஷின் என்ன கேட்கலான்னா, இந்த ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணியே உங்களுக்கு கொஷின் வரும். ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி கொஷின் வரும். ஓகே, என்ன குவாட்ரிலேட்டரல், ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், diagonals perpendicular bisect each other, perpendicular bisect each other, then the quadrilateral would be square, rhombus, rectangle, kite. இந்த மாதிரிலாம் ஆப்ஷன் வைஸ் கொடுத்து வச்சுருவாங்க. ஸோ ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி அப்படியே கொஷினாக ஃபிட் பண்ணி கூட கொஷின் கேட்கலாம். ஸோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி கேட்டிருக்காங்க, கேட்கலாம் இல்லை கேட்டிருக்காங்க. அதனால் ப்ராப்பர்ட்டிக்கு அந்த மைன்யூட் டிஃப்ரென்ஸ் வச்சுக்கிட்டு சம்டைம் பேரலோகிராம் மாதிரி தெரியும், ஆனால் அது ரெக்டாங்கிளாக போய் இருக்கும், அல்லது ரெக்டாங்கிள் மாதிரி தெரியும், பேரலோகிராம் தான் ஜெனரலைஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் அதுக்குள்ளே டிஃப்ரென்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் போங்க. அதே மாதிரி கொஷின் ஏரியா எப்படி கேட்பாங்க அப்படின்னா, வேறு எப்படி கொஷின் கேட்கலான்னா, ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ABCD இஸ் அ குவாட்ரிலேட்டரல். இந்த மாதிரி டயக்ராம் போட்டாவோ இதனால் நீங்களே கன்க்ளூட் பண்ணிக்காதீங்க இது ரோம்பஸாக தான் இருக்கும், அல்லது ரெக்டாங்கிளாக தான் இருக்கும், பேரலோகிராமாக தான் இருக்கும். நீங்களே அசியூம் பண்ணாதீங்க. 4 சைடு இருந்தால் வாட் யூ ஹேவ் டு சே இட்ஸ் அ குவாட்ரிலேட்டரல், தட்ஸ் ஆல். குவாட்ரிலேட்டர் தான் சொல்ல முடியும், சரியா? நீங்களே அசியூம் பண்ணிக்காதீங்க இட்ஸ் ஸ்கொயர், ரோம்பஸு ஏதோ ஒன்று நினச்சிக்க வேண்டாம். இட்ஸ் அ குவாட்ரிலேட்டரல், தட்ஸ் ஆல். இந்த குவாட்ரிலேட்டரில் மிட் பாயிண்ட் ஆஃப் AB எடுக்கிறீங்க, மிட் பாயிண்ட் ஆஃப் AB, அதே மாதிரி மிட் பாயிண்ட் ஆஃப் AD, மிட் பாயிண்ட் ஆஃப் CD, மிட் பாயிண்ட் ஆஃப் BC. Let it be this is E, F, G, H. Okay, E, F, G, H is the midpoint of all the 4 sides of the quadrilateral. Now if you join this, then E, F, G, H is a quadrilateral. What type of quadrilateral? Of this square. B வந்து rectangle. Third வந்து parallelogram. Fourth வந்து rhombus. இது என்னவா இருக்குன்னு கேட்கலாம். கொஷின் இதெல்லாம் கொஷின் ஏரியா கேட்டிருக்காங்க. ஓகே, ABCD is a normal quadrilateral. Then EFGH is the midpoint of the respective side. Then EFGH என்னவா இருக்கலாம், EFGH என்னவா இருக்கலாம் அப்படி இருந்தால் ஆப்ஷன் ஜாய் ஸ்கொயர், ரெக்டாங்கிள், பேரலோகிராம், ரோம்பஸ் அப்படின்னா நீங்கள் எது வச்சு கன்க்ளூட் பண்ணிங்க? நீங்கள் ABCDங்கிறது எதுவுமே தெரியாது, என்ன குவாட்ரிலேட்டர்னு தெரியாது. சரி, ABCD என்ன குவாட்ரிலேட்டர்னு தெரியாதுல, நீங்களே ஒரு அசியூம் பண்ணுறீங்க ஸ்கொயராக இருந்துட்டு போகுது, ஸ்கொயராக இருக்குது, ABCD இஸ் ஸ்கொயர். இப்போ EFB போட்டிங்கன்னா என்னவா இருக்கும் அப்படின்னா, என்னவா இருக்கும், இந்த லென்த் ஈக்குவல், இது 90 டிகிரி, கரெக்ட்? அப்போ இது 45 டிகிரி தான் வரும். அதேமாரி இது ஒரு 45 தான் வரும். அப்போது இது ஒரு 90 வரும், இது ஒரு 90 வரும், இது ஒரு 90 வரும், 90 வரும். அப்போது ABCD இஸ் தி ஸ்கொயராக இருந்தால் EFGH என்னவாக இருக்கும், அது ஒரு ஸ்கொயராக தான் இருக்கும். ஓகே, இப்போ ஒரு ரெக்டாங்கிளாக இருக்குன்னு வச்சுப்போம். ABCDC ரெக்டாங்கிள், EFGH கனெக்ட் பண்ணிங்கன்னா இது என்னவாக இருக்கும், இது 90 டிகிரி, ஃபைன். இது ஒரு 90, கரெக்டு. EFGH இது EFGHங்கிறது ஒரு ரெக்டாங்கிளாக இருக்குமா அல்லது பேரலோகிராமாக இருக்குமா, அது ஒரு டவுட்ஸ். ஓகே, அதே மாதிரி இது ரோம்பஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அல்லது ஒரு பேரலோகிராமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ABCD இஸ் அ பேரலோகிராம். இப்போ மிட் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுறீங்க, இதெல்லாம் கொஷின் ஏரியா, மிட் பாயிண்ட் கனெக்ட் பண்ணுறீங்க, இது என்னவா இருக்கும்?
ஸோ நீங்கள் இப்படி எல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் வெளியில் இருக்கிறது ஏபிசிடிஸு தெரிஞ்ச கோஆர்டினேட்டர் யூஸ் பண்ணி மிட் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஏதோ ஒரு ரேண்டமாக ஒரு ரேண்டம்ங்கிற சென்ஸ் இப்படி இருக்குது. இது வந்து ஒரு ட்ரபிசியம் இல்லை, எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு கோஆர்டினேட்டர் ஒரு ஷேப்பில் இருக்குது. 4 சைடு இருந்தால் கோஆர்டினேட்டர் தான், அவ்வளோதான். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் ஜென்ரலைஸ் பண்ணோம். ஓகே, கொஸ்டின் வந்து ஜென்ரலைஸ் பண்ண போகிறோம். இது மிட் பாயிண்ட் இதை கனெக்ட் பண்ணால் இஎஃப்ஜிஹெச் என்னவா இருக்கும் அப்படின்னா, இப்போது ஏபிசிடி வெளியில் இருக்க கோஆர்டினேட்டரில் வந்து எனி ஷேப் 4 சைடு இருக்குது. இப்போ நம்ம பார்த்த ஒரு 7 ஷேப்ஸ் பார்த்தோம்ல, ஸ்கொயர், ரெக்டாங்கிள், அதில் அது இல்லாத ஒரு ஷேப் இது இருக்குது. அது இல்லாத ஒரு ஷேப் ஏபிசிடி. ஆனால் இஎஃப்ஜிஹெச் கண்டிப்பாக அதுக்குள்ளே தான் இருக்கும். அது என்னது அப்படிங்கிறது தான் கொஷின். ஓகே, இஃப் இஎஃப்ஜி ஆர் மிட் பாயிண்ட்ஸ் அப்படின்னா இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏபிசிடி இஸ் தி எனி டைப் ஆஃப் குவாட்ரிலேட்ரல், எனி குவாட்ரிலேட்ரல் whereas இஎஃப்ஜிஹெச் கண்டிப்பாக அது பேரலோகிராமாக தான் இருக்கும். நோட் பண்ணிக்கங்க, இது கொஷின் ஏரியா. ஏபிசிடி கேன் பி எனி குவாட்ரிலேட்ரல், பட் இஎஃப்ஜிஹெச் கண்டிப்பாக அது பேரலோகிராமாக தான் இருக்கும், என்ன ஷேப்பாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த மாதிரிலாம் கொஷின் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் கொஷின் கேட்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. குவாட்ரிலேட்டரில் பொறுத்தவரை உங்களுக்கு கொஷின் ஏரியாவே பேஸ்ட் ஆன் ப்ராப்பர்ட்டிஸ் தான். ஓகே, அப்புறம் இன்னும் கொஞ்சம் மைன்யூட்டாக கேட்கணும்னு நினச்சாங்கன்னா ஒரு ஸ்கொயருங்கிறதோட ஒரு ஸ்கொயருக்குள்ளே ஒரு ட்ரையாங்கிள் அப்படி கொஸ்டின் கேட்பான். எப்படின்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஏபிசிடி இஸ் தி ஸ்கொயர். ஓகே, E is the point inside the square where CDE is a equilateral triangle. Is an equilateral triangle. And then find AED, angle AED. ஸோ இப்படி கூட கொஷின் கேட்கலாம். சரியா? ஏபிசிடி இஸ் அ ஸ்கொயர், இதெல்லாம் கேட்ட கொஷின்ஸ், ஆல்ரெடி கேட்ட கொஷின்ஸ். ஏபிசிடி இஸ் அ ஸ்கொயர், இஸ் த பாயிண்ட் இன்சைட் தி ஸ்கொயர் வேர் சிடி இஸ் அன் ஈக்குவலேட்டட் ட்ரையாங்கிள், ஃபைண்ட் த ஆங்கிள் ஏஇடி. ஸோ எல்லா கொஷினுமே வந்து டைரக்ட் கோஆர்டினேட்டர் கொஷின்ஸ் வந்து அதான் முன்னாடியே சொன்னதான். கோஆர்டினேட்டர் கொஷின்ஸ் மேக்ஸிமம் வந்து மென்சுரேஷன் தான் கேட்குறாங்க. ஜாமெண்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறது கம்மி. அப்படியே கேட்டால் கூட 1 or 2 கொஷின்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ணி தான் கொஷின் உண்டு. அண்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர், ஒரு குவாட்ரிலேட்டருக்குள்ள ஒரு ட்ரையாங்கிள் பேஸ் பண்ணி கொஷின் வரும். சரியா? ஏபிசிடி இஸ் ஸ்கொயர், டி இஸ் இன்சைட் தி பாயிண்ட். இப்போ டி இன்சைட் தி பாயிண்ட் அப்படிங்கும்போது அது எங்கே இருக்கும்னு நீங்களே அசியூம் பண்ணாதீங்க. ஓகே, இந்த இடத்துல தான் வரும், நீங்களே பெரிய அசியூம் பண்ணாதீங்க. கரெக்ட்? இப்போ ஈங்கிற பாயிண்ட்டு எல்லாம் ஒரு சின்ன ஒரு தப்பு பண்ணுவோம். இந்த பாயிண்ட் வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் தி டயகனல் இன்டர்செக்டிங் பாயிண்டில் தான் இருக்கும் நாமளே அசியூம் பண்ணுவோம். ஏன்னா அது அப்படி நடக்கவே நடக்காது. ரீசன் என்ன அப்படின்னா இது வந்து 90 டிகிரி. ஓகே, ஏன்னா ஸ்கொயரை பொறுத்தவரையிலும் ஆங்கிள் டயகனல்ஸ் பர்பெண்டிகுலர் பைசெக்ட் ஈச் அதர். ஸோ இப்போ 90 டிகிரி. ஆப்வியஸ்லி இந்த ஆங்கிள் சேமாக இருந்து இது 45 டிகிரி. ஸோ சிடிஇங்கிற ட்ரையாங்கிள் வந்து ஐசோசெலஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து பாயிண்ட் வந்து ஈங்கிற பாயிண்ட்டை வச்சதுனால அது வந்து ஈக்குவலேட்டட் ட்ரையாங்கிள் ஆகுது. ஓகே, ஈக்குவலேட்டட் ட்ரையாங்கிள் ஆகுது. ஸோ இந்த தப்பு பண்ணாதீங்க. இந்த பாயிண்ட் வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் இதில் கிடையாது. சரியா? இப்போ இ பாயிண்ட் இங்கே வராது, இப்படி வச்சா 90 டிகிரி வருது. ஓகே, இ பாயிண்ட் வந்து மிட் பாயிண்ட்டாக இருந்தால், அதாவது டயகனல் மிட் பாயிண்ட்டாக இருந்தால் நம்மளுக்கு தேவை ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் 60 டிகிரி வரணும். அப்போது இன்னும் கொஞ்சம் மேலே தான் வரும். இன்னும் மேலே போக வேல்யூ குறுகிட்டே வரும். இதே இங்கே வந்ததுன்னு வச்சுக்கோங்க, 90 இருந்தால் இங்கே வந்து அப்டியூஸ் ஆங்கிளாக மாறிடும். சரியா? அதனால் இந்த 90க்கு மேலே தான் இருக்கும். ஸோ இந்த தெளிவு வரணும். டயக்ராம் வரையும் போது பக்காவாக போடும்போதே கரெக்டாக போட்டிங்கன்னா ஆன்சரு ஈஸி. ஸோ இப்போ ஈங்கிற பாயிண்ட்டு இன்சைட் தான். அது எங்கே இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம்
அந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட் ஆஃப் ஈக்கு இதுக்கு மேலே இருக்கணும். அப்போது இங்கே பாயிண்ட் இ. இப்போ இது 60, இது 60. இப்போ இது ஈக்குவல் ட்ரையாங்கிள்னால இது 60. இப்போது இது கனெக்ட் பண்ணுறீங்க. ஓகே, இதையும் கனெக்ட் பண்ணுறீங்க. ஓகே, ஆல்ரெடி இது 90 டிகிரி. ஆல்ரெடி இது 90 டிகிரி. இது 90 டிகிரிங்கும் போது இந்த வேல்யூ 30 இருக்குமா? ஏன்னா இது 60, மிச்சம் இருக்குது 30. குட். இப்போது சின்ஸ் CDE is the equilateral triangle, அப்போது CD equal to EC equal to ED எல்லாம் ஈக்குவல் தானே. இந்த லென்த் இந்த லென்த் இந்த லென்த் ஈக்குவல். இது ஈக்குவல், இது ஸ்கொயருங்கிறதுனால சிடிக்கு ஈக்குவல் பிசி. அப்போது பிசியும் ஈக்குவலாக தான் இருக்க முடியும். கரெக்ட்? ஓகே, அப்போது ட்ரையாங்கிள் பிஇசி பொறுத்தவரையிலும், ட்ரையாங்கிள் பிஇசி பொறுத்தவரையிலும் பிசியும் இசியும் ஈக்குவல். பிசியும் இசி ஈக்குவல். அதே மாதிரி இது வந்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். அதே மாதிரி இந்த சைடு வாங்க. சின்ஸ் சிடியும் இடியும் ஏடியும் வேறு ஈக்குவல். ஏன்னா இந்த லென்த் ஈக்குவல் ஆகும்போது இந்த லென்த் ஈக்குவலாக தான் இருக்க முடியும். இது ஒரு 30. ஏன்னா இது 90 இல்லை, இது 60% 30. அப்போது இந்த ஆங்கிளும் ஈக்குவல். ரீசன் இஸ் அ ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். இந்த ஆங்கிளும் ஈக்குவல். இட்ஸ் அ ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். அப்போ இது 30 அப்படின்னா மிச்சம் இருக்குது 150. 150ல் பாதி இது ஈக்குவல் 75. கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏஇடி கேட்குறாங்க. ஏஇடி இந்த ஆங்கிள் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 75. ஸோ இப்படி கொஷினே கேட்கலாம். அதே மாதிரி ஒரு லைனில் ஒரு லைன் இப்படி இருக்குது, இன்னொரு லைன் இருக்குது அப்படின்னா இந்த ஆங்கிள் ஈக்குவல். இதுக்கு பேர் ஆப்போசிட் வெர்டிக்கல் ஆங்கிள். ஆப்போசிட் வெர்டிக்கல் ஆங்கிள். இதுவும் ஈக்குவல். அதே மாதிரி இதுவும் ஈக்குவல். இந்த ஆங்கிள் ஈக்குவல். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் கொண்டு போய் இங்கே நுழைக்க முடியாது. பிகாஸ் இது வந்து இது நான் சொன்னது இந்த எக்ஸ் ஃபார்மெட்டில் இப்படி இருந்தால் தான் இந்த ஆங்கிள் ஈக்குவல், இந்த ஆங்கிள் ஈக்குவல். எக்ஸ் ஃபார்மெட்டில் இருந்தால் மட்டும்தான். பட் இது எக்ஸ் ஃபார்மெட்டில் இல்லை. சரியா? நீங்கள் பாட்டுக்கு இது வந்து இப்படி வருதுன்னு நினச்சிக்கூடாது. இது ஒரு பாயிண்ட்டு, இங்கேருந்து இப்படி. ஸோ எல்லாமே வெவ்வேறு டைரெக்ஷன் வருது. இட்ஸ் நாட் லைக் ஏ எக்ஸ். இப்படி வரல. சரியா? அது ஞாபகம் இருக்கட்டும். இது 75, 60. ஸோ ஆன்சர் வந்துடுச்சு. மற்றதும் கண்டுபிடிக்க கற்றுக்குங்க எப்பவுமே. இது 30 இது 30 அப்படிங்கும்போது இது ஈக்குவல் ட்ரையாங்கிள். அப்போது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். இப்போ இது எவ்வளோ இருக்கும்? 75 இருக்கும். இது ஒரு 75. அப்போ இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, சப்போஸ் கேட்டாங்க ஏஇபி கேட்குறான்னு வச்சுக்கோங்க. ஆங்கிள் ஏஇபி கேட்டாங்கன்னா இது 75, இது 75, 150 ஆச்சு. 150 + 60, 150 + 60 is 210. ஓகே, 210 ஆச்சு. அப்போது இது வந்து மிச்சம் இருக்குது. ஒரு சர்க்கிள் ஃபுல்லாக சுற்றி வந்தால் 360 டிகிரி வரும். அதில் இது மட்டும் எவ்வளோ இருக்கும்? 150 டிகிரி இருக்கும். 150 டிகிரி. ஓகே, சின்ஸ் இட்ஸ் 75 டிகிரி, இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்குன்னா 15 டிகிரி. இந்த ஆங்கிளும் 15 டிகிரி இருக்கும். சரியா? அப்போது இதிலேருந்தே நீங்கள் சொல்லலாம் ஏஇடி ஆங்கிள் இஸ் 75 டிகிரி. அதே மாதிரி டிஏஇ அதுவும் 75 தான். அதே மாதிரி சிபிஇ அதுவும் 75. சிஇபி அது ஒரு 75. இது எல்லாமே 75. ஸோ கொஷின் இப்படி யோசிக்கலாம். சரி, இந்த ஆங்கிள் 75, இந்த ஆங்கிள் 75, இந்த ஆங்கிள் 75, இந்த ஆங்கிள் 75, எது கேட்டாலும் உங்களுக்கு இந்த கான்செப்டில் இது எல்லாமே ஒரு லைனில். அதே மாதிரி பி ஆங்கிள் வந்து கேட்குறாங்க. அது வந்து
15 டிகிரி இருக்கும். ஸோ EBAவும் EABயும் 15 டிகிரி. ஸோ கொஷின் எது கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணலாம். ஓகே, குவாட்ரிலேட்டரில் பொறுத்தவரை இந்த மாதிரி கொஷின் தான் கேட்பாங்க. ஓகே, அதாவது குவாட்ரிலேட்டருக்குள்ள ஒரு ட்ரையாங்கிள் அதை பேஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் கொஷின் உண்டு. சரியா, மற்றபடி இந்த குவாட்ரிலேட்டர் எல்லாமே நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. அது வந்து மென்சுரேஷன் யூஸ் ஆகும். சரியா, இதோட நம்ம இந்த கிளாஸை வந்து கன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சர்க்கிள் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.